السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ألهمنا مراتب أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. الحمد لله، الصلاة والسلام على رسول الله سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال رسول الله صلى الله عليه وسلم: كل معروف صدقة والدال على الخير كفاعله. கண்ணியத்திற்குரிய நிர்வாகிகளே, முத்தவல்லிகளே, பொறுப்பாளர்களே, முக்கியஸ்தர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இப்போது நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய சொந்த அலுவலுக்காக அல்ல, நம்முடைய சொந்த வீட்டுடைய விஷயமாக அல்ல, மாறாக நம்முடைய மதரசாவிற்காக, இஸ்லாத்திற்காக, அல்லாஹுவிற்காக. அன்பானவர்களே, மதரசா, மஸ்ஜித், முஸ்லிம் அல்லது மதரசா, மஸ்ஜித், இஸ்லாம், இந்த மூன்றும் பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. எப்போதும் அது இணைந்தே இருக்கும். அது பிரித்து பார்த்தால் அதில் ஒன்று பலவீனமாகிவிட்டால் மற்ற இரண்டும் இல்லாமலாகும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை மதரசா. மதரசாவின் மூலமாக இல்முத்தீன் கற்பிக்கப்பட்டு உலமாக்கள் வெளியாகின்றார்கள். அந்த உலமாக்களின் மூலமாக இஸ்லாம் பரத்தப்படுகிறது, ஒன்று இஸ்லாம் பாதுகாக்கப்படுகின்றது. மார்க்கம் தெரிந்தவர்கள் இருந்ததின் காரணமாகத்தான் இன்று வரை நம்மிடத்திலே இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம்? மதரசா இருக்கும் காலங்கள், மதரசா இருக்கும் காலமெல்லாம் இஸ்லாம் இருக்கும், இஸ்லாம் இருக்கும் காலமெல்லாம் உலமாக்கள் இருக்க வேண்டும். மதரசாக்கள் இல்லை என்றால் உலமாக்கள் இல்லை, உலமாக்கள் இல்லை என்றால் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ முடியாது. அப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை, உலமாக்களுடைய அடிப்படை அஸ்திவாரம் மதரசா. இந்த மதரசா தமிழகத்திலே எல்லா ஊர்களிலும் இருப்பதும் இல்லை. பல ஊர்களில் இருக்கின்றது. அந்த ஊர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு, ஒரு தனி அந்தர் நம்முடைய ஊருக்கு இருக்கிறது.
நம்முடைய ஊர் மக்களுடன் அந்த மதரசா இரக்கத்துடன் கலந்த ஒரு உறவை போன்ற ஒரு நிலை. மற்ற மதரசாக்கள் எல்லாம் அந்த ஊரில் இருக்கும். பொருளாதாரம் முதல் கொண்டு பெரும்பாலான உதவிகள் வெளியிலிருந்து தான் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த மதரசாக்களில் கல்வி பயில்பவர்கள் கூட ஏதோ விரும்பிட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர்கள் தான் இருப்பார்கள். நம்முடைய மதரசா இதிலிருந்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுடைய காலத்திலிருந்து நாம் பெற்ற பெரும்பாக்கி. அன்பானவர்களே, சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு மாரூஃபின் ஸதகா, ஒவ்வொரு நல்ல விஷயமும் அது தான தர்மம் என்று சொல்வார்கள், ஸதகா என்று சொல்வார்கள். காசுகள் பணங்கள் கொடுப்பது மட்டுமல்ல, முஸ்லிமுக்கு தேவையான எந்த உதவி செய்தாலும் அதுவும் ஸதகா. இஸ்லாத்திற்கு தேவையான எந்த உதவி செய்தாலும் அதுவும் ஸதகா. மதரசாவிற்கு தேவையான எந்த உதவி செய்தாலும் அதுவும் ஸதகா. மதரசா நடைபெறுவதற்கு சாதாரணமாக நிறைய பொருளாதாரம் தேவை இருக்கிறது. ஆனாலும் எல்லோருமே தங்களுடைய ஜேபிலிருந்து, வாரியிலிருந்து, இரும்பு பெட்டியிலிருந்து நூற்றுக்கணக்கான ரூபாய்களை எடுத்துக் கொடுக்கும் சக்தி பெற்றோர்கள் அல்ல. பணங்கள் சில பேரிடம் இருக்கும், பல பேரிடம் இருக்காது. அந்த சில பேரிடம் இருக்கின்ற அந்த பணத்தை பெறுவதற்காக பலருடைய முயற்சிகள் தேவை. சொல்வார்கள் பெருமானார், 1 லட்சம் ரூபாய் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அந்த 1 லட்சம் ரூபாயுடைய அந்த சவாப் கொடுக்கின்ற அவருக்கு மட்டும் உரியதாக இல்லாமல் அதை பரவலாக பெறுகின்ற தன்மையையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸுடைய கருத்து, ஒரு கவலம் ரொட்டி அல்லது ஒரு ரொட்டி துண்டு அல்லது ஒரு பிடி பேரிச்சம்பழம், இதன் காரணமாக 3 பேர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றார். ஒரு கவலம் ரொட்டி அல்லது ஓரிரு பேரிச்சம்பழம், இது 3 பேரை சொர்க்கலோகத்திற்கு கொண்டு செல்லும் என்றார். அது எப்படி? அந்த ரொட்டியின் உரிமையாளர் அல்லது பேரிச்சம்பழத்தின் உரிமையாளர் அதை ரொட்டியாக சமைத்த வீட்டில் இருக்கின்ற அந்த பெண்கள் அந்த ரொட்டிக்கு உண்டான சாமான்களை கடையில் வாங்குவதற்கு கணவருடைய சம்பாதிப்பு தேவை. அந்த உணவுப் பொருளை உணவாக ஆக்குவதற்கு பெண்களுடைய சமையல் தேவை. தேவையுடையவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு ஒரு பணியாள் தேவை. ஆக இந்த ஒரு கவல ரொட்டியை யார் சம்பாதித்தாரோ அதற்குண்டான பொருளை சொல்வாங்க, அந்த கணவருக்கும் சவால் இருக்கிறது, அதை சமைத்து கொடுத்த மனைவிக்கும் சவால் இருக்கிறது, சமையல் அறையிலிருந்து தெருவில் இருக்கின்ற அந்த ஏழை இருக்கிறாரே அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாரே அவருக்கும் சவால் இருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன சொல்கிறோம்? நம்முடைய மக்களிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், லட்சாதிபதிகள் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அணுக வேண்டும். அவர்களிடத்திலே சென்று ஒரு தடவைக்கு 2 தடவை பல தடவை அந்த வீடுகளில் இருக்கின்ற அந்த பணங்கள்
நம்முடைய மதரசாவிற்கு வர வேண்டும் என்றால் முயற்சி செய்கிறது. நிர்வாகியாக இருக்கின்ற ஒரு செயலாளரோ அல்லது பொருளாளரோ அல்லது வேறு முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒரு சில பேர் மட்டும் கீழே இறங்கி வேலை செய்தால் நிச்சயமாக எந்த வேலையும் நடக்காது. அன்பானவர்களே, இப்போது நம்முடைய அசல் நோக்கமே ஒன்று கூடப்பட்டிருப்பதற்கு ஊர் மக்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த குடும்பத்தின் செயலாக அந்த 150வது ஆண்டை நினைத்து ஒவ்வொருவரும் களத்தில் இறங்க வேண்டும். தங்களுடைய பகுதியில் தங்களுடைய மஹல்லாவில் அந்த மஹல்லாவுடைய முத்தவல்லியை தலைமையாக கொண்டு அல்லது வேறு பொறுப்பாளர்களை தலைமையாக கொண்டு, இப்போது நீங்கள் ஒரு வீட்டிற்கு செல்கின்றீர்கள். நீங்கள் சென்று அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தார்கள் என்றால் அந்த 1000 ரூபாய் கொடுத்ததற்கு என்ன சவாபு கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு சவாப் நீங்கள் சென்று முயற்சி செய்து அவருடைய வீட்டு வாசலில் நின்று பெற்று மதரசாவிற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றீர்களே, அந்த சவாபு உங்களுக்கு இருக்கிறது. இத்தனைக்கும் அந்த 1000 ரூபாய் உங்களுடைய ஜோபிலிருந்து வந்ததல்ல, ஜேபிலிருந்து வந்ததல்ல, பையிலிருந்து வந்ததல்ல. அதற்குரியவர் இன்னொருவர் அவருடைய அந்த ரூபாயை கொண்டு வந்து கொடுத்ததிருக்கிறது. அது உங்களுடைய முயற்சி. அல்லாஹுடைய சதானா பெரிய சதானா. 1000 ரூபாய்க்கு என்ன சவாபோ அதில் 1000 ரூபாய் கொடுத்தவருக்கு ஒரு பாதி, அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவருக்கு பாதி, அதற்கு ஆலோசனை சொன்னவருக்கு பாதி என்கிற அந்த நிலையிலெல்லாம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் சவாலை அல்லாஹ் தஆலா முழுமையாக தருகிறான். அத்தாலு அலல் கைர் கஃபாயி. நல்ல விஷயங்களுக்காக யாரெல்லாம் அறிவிப்பு செய்வார்களோ ஆலோசனை சொல்வார்களோ அதை செய்வர்களுக்கு என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபும் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே நான் 150வது அந்த ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும், ஒரு நன்றி உணர்வாக என்று நாம் முயற்சிகள் பல மாதங்களாக செய்தும் கூட உலகத்தினுடைய பல பாகங்களில் அது பிரபல்யமாக ஆகி எங்கு பார்த்தாலும் அதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரர்கள், தாங்கள் இருக்கின்ற அந்த கடல் கடந்த பகுதியிலிருந்து 2-3 மாதங்களுக்கு முன்பே நாம் அந்த ஜல்சாவில் வருவதற்காக டிக்கெட்டுகளை புக்கிங் செய்திருக்கோம் என்ற செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தனித்தனியாக பேசிக் கொண்டிருக்கிறோம், அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று. பேச்சினுடைய பார்த்தால் ஆர்வங்கள் கூடுதலாக இருக்கிறது. வெறும் பேச்சை கொண்டு எதுவும் நடைபெறுவார். அந்த பேச்சுகள் செயல்பாடுகளாக வர வேண்டும். நம்முடைய மதரசா அதில் கல்வி பயின்ற அந்த மாணவர்கள் அவர்கள் ஆளுங்களாக ஆகி அவர்களுடைய உள்ளத்திலே நம்முடைய ஊரை பற்றி உண்டான அந்த உணர்வுகள் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அதை நாம் படித்து பார்த்தால் கேட்டால் அவர் பேசுகின்ற பேச்சுக்களை அப்படியே புல்லரித்து இருக்கின்றது. நாம் எல்லாம் அறிந்த குர்ஆன் குரல் மாத இதழ், அதனுடைய ஆசிரியர் தன்னுடைய வரலாறை பல மாதங்களாக எழுதியிருக்கிறார். அந்த வரலாறுடைய தொடக்கத்தில் அவர் கல்வி பயின்ற அந்த ஆண்டு வருகிறது. நம்முடைய மதரசாவிற்கு நுழைந்த அந்த ஆண்டு அவர் அநேகமாக ஆகஸ்ட் மாதத்துடைய இதழில் தொடங்கினார். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 10 மாதம் முடிந்துவிட்டது. அடுத்த ஜூன் மாதத்தில் கூட நம்முடைய ஊர் சம்பந்தமாக, மதரசா சம்பந்தமாக, உஸ்தாதுகள் சம்பந்தமாக, ஊர் மக்கள் சம்பந்தமாக ஒரு ஆளில் அவர் கல்வி கற்ற அந்த பழைய நிலைமைகளை ஓராண்டு காலம், அது ஒரு பக்கம் 2 பக்கம் அல்ல, 5-10 பக்கங்கள் எழுதுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்தவர்களாக நாம் இருக்கிறோம். நான் மிகப்படுத்தி சொல்லவில்லை.
இந்த 10 மாத காலமாக அவர் எழுதிய அந்த கட்டுரை, இந்த மாத இதழ் உலகத்திலே பல பாகங்களுக்கு செல்கிறது. அங்கெல்லாம் நம்முடைய ஊருடைய அந்த பெருமையை எடுத்தோடுகிறது. நம்முடைய ஊருடைய உஸ்தாதுகள், ஊருடைய மக்கள் அவருடைய விருந்தோம்பல்கள் எல்லாம் சிறப்பாக எடுத்து எழுதி எப்படியாவது லால்பேட்டையை பார்க்க வேண்டும், லால்பேட்டை மக்களை காண வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதை போன்று அல்லாமா கலீல் அஹ்மத் அவர்கள் இதோ நினைவுகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அவர்களுடைய ஹயாத்திலேயே வெளியிட்டிருக்கிறார். அந்த நினைவுகள் என்ற அந்த புத்தகத்திலும் கூட இந்த லால்பேட்டையை பற்றி சுமார் ஒரு 10 பக்கத்திற்கு மேலே எழுதியிருக்கிறார். அவைகளெல்லாம் நாம் பெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக குர்ஆன் குரலுடைய ஆசிரியர் அவர்கள் தங்களுடைய மாத இதழிலே எழுதிய அந்த கட்டுரையை ஒரு சில பாகங்களை மட்டும் படிக்கிறேன். பொன்னான லால்பேட்டை அளித்த புத்துணர்ச்சி. லால்பேட்டையின் பொன்னான மண்ணில் கால் வைத்த பொழுது என்னையும் அறியாமல் அந்த 15-16 வயது பருவத்தில், நன்றாக கவனியுங்கள், வயது 15-16, அந்த 15-16 வயது பருவத்தில் என் உள்ளத்தில் ஒரு விதமான இரையச்சம் துளிர்விட துவங்கியது. ஒரு தனி புத்துணர்ச்சி என் உள்ளத்தில் பரவியது. வழிமாறுவதும் சாதனைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊரல்லவா, வீரமும் விவேகமும் இயற்கையாகவே குடிக்கொண்டிருக்கும் நன்மக்கள் வாழும் ஊரல்லவா, மார்க்க கல்விக்கு உயிரூட்டுவதற்காகவே தங்களை காலங்காலமாக தியாகம் செய்து வரும் தியாகிகள் வாழும் ஊரல்லவா, உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்துவதற்கென்று இந்த உலகில் பிறந்த புனிதர்கள் நிறைந்த வாழும் ஊரல்லவா. உலகம் பூராவும் இந்த வாசங்கள் எல்லாம் பரவி இருக்கின்றன நம்மை பற்றி. லால்பேட்டை மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கும் வீடுகள் அனைத்திலும் இல்லங்கள் தவறாது சன்மார்க்க பேரவைகளான சமுதாயத்தின் வழிகாட்டுகளான உலமா பெருமக்கள் வாழும் ஊரல்லவா. வெற்றிலை கொடிக்காடுகளின் நித்தமும் உழுது பயிர்த்த பாக்கியத்தால் தம் உள்ளங்களிலும் ஈமானின் ஒளியை விழித்துக் கொண்ட நன்மக்கள் வாழும் ஊரல்லவா. இமாம் ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்து வளர்ந்த புனித மண்ணில் இருந்து மனித புனிதர்களான சில வழிமார்கள் பலகுபா ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு வந்து லால்பேட்டையில் வாழ்ந்த மக்களை பண்படுத்தி அவர்களுக்கு தொடரொலி இருக்கும் சன்மார்க்க கல்வி ஊட்டியதன் விளைவால் தமிழகத்தில் தலை சிறந்த நகரமாக தெரிவிக்கும் ஊரல்லவா. எத்தனையோ விஷயங்கள் நாம் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கிறோம். இந்த ஊருடைய வரலாறு மக்கள்லாம் தெரியாமல் இருக்கும். ஆனால் இங்கே படித்த அந்த மாணவர்கள் எத்தனை விஷயங்களை தெரிந்திருக்கிறார்கள். ஊர் தோன்றிய காலத்தில் இருந்தே உத்தம உலமா பெருமக்களும் அவர்களுக்கு உறுதுணையாய் வாழும் மக்களும் நிறைந்த ஊர் அல்லவா. அதன் விளைவாக கடந்த 150 ஆண்டு காலமாய் சன்மார்க்க கல்வியை கற்றுத் தருவதற்காக தங்களை தேடி வரும் அனைவரையும் வீட்டிற்கோர் பிள்ளையாக கத்தரித்து எங்கள் வீட்டு பிள்ளை எனும் பாசத்தோடு அவர்களுக்கு தாங்கள் சமைத்த முதல் உணவை வழங்கி வரும் நன்மக்கள் வாழும் ஊரல்லவா. இன்னும் சொல்லி முடிக்க முடியாத எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருந்த அந்த லால்பேட்டையில் பெட்டியும் படுக்கையுமாய் சென்ற என்னை பார்த்து மிக்க மரியாதையோடு சலாம் கூறியவர்கள் பலர், கண்ணியமாய் புன்முறுவல் கூட்டவர்கள் சிலர். செல்லும் வழியில் மதரசா எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே ஒரு வழியாய் அந்த காலத்தில் ஊரின் கடைசியில் இருந்த ஜாமியா மன்போல் அன்வாரை சென்றடைந்து அந்த மதரசாவை மாபெரும் விமுற்றும் தோற்றத்தை கண்டு ஒரு கணம் அதிசயித்து நின்ற பின்னால் மதரசாவிற்கு நுழைந்தேன் என்று அவர்கள் புகழ்ந்து பாராட்டிவிட்டு இந்த மதரசாவிலே எப்படி அவர்கள் நுழைந்தார்கள், எப்படி வரிசை கொடுத்தார்கள், எந்தெந்த உஸ்தாதுகளிடத்திலெல்லாம் பாடம் படித்தார்கள் என்பன போன்ற பல விஷயங்களை தொடராக அவர்கள் எழுதிக் கொண்டே வருகின்றார்கள். அன்பானவர்களே, அதனுடைய அடுத்த பல மாதங்களுக்கு பின்பு சில வார்த்தைகள்
இந்த மதரசாவிலே கல்வி கற்று பயின்று வெளியே சென்ற பெரிய பெரிய ஆளுமைகள் என்ன சேவைகள் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அந்த சேவைகள் என்ன என்பதெல்லாம் அது தெரியாத விஷயமாக இருக்கிறது. லால்பேட்டை என்றாலே நெஞ்சம் பூரிக்கிறது, உள்ளம் பொழிகிறது. இது ஒரு கலை. புகழ்பெற்ற சன்மார்க்க கோட்டையான லால்பேட்டையையும் அதில் வாழ்கிற ஆயிரம் சாலினீங்கள், வழிமாறுகள், முத்தகீன்கள், பண்பட்ட நல்ல மனிதர்களை பற்றியெல்லாம் இப்போது நினைத்தாலும் நெஞ்சம் பூரிக்கிறது, உள்ளம் குளிர்ந்து விடுகிறது. தமிழகத்தின் பல்நூற்றுக்கணக்கான மதரசாக்களில் மௌலவி ஆலிம், மௌலவி ஹாஃபில் பட்டங்கள் வழங்கப்படுவது ஆண்டுகள் தோறும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. முக்கியமான விஷயம் சொல்கிறார், நம்முடைய ஊருக்கே உண்டான தனி சிறப்பு. அவ்வாறு மௌலவி ஆலிம், மௌலவி ஹாஃபில் பட்டங்கள் பெற்றவர்களெல்லாம் அந்தந்த மதரசாக்களின் பெயர்களை சொல்லித்தான் பெருமைப்பட்டுக் கொள்வார்களே தவிர, நான் பாக்கியாற்றில் கல்வி பயின்றவன், நான் முஸ்தாஹுதாவில் ஓதியவன், நான் மந்தவுதாவில் ஓதுவன் என்று, வேலூரில் ஓதினேன் என்றோ, திருச்சியில் ஓதினேன் என்றோ, திருநெல்வேலியில் ஓதினேன் என்றோ, திருவிழாங்கோட்டையில் ஓதினேன் என்றெல்லாம் பெரும்பாலும் சொல்லிக் கொள்வதே. ஆனால் லால்பேட்டை ஜாமியா மன்கவுல் அன்வாரில் கல்வி கற்று நிறைவு செய்து வெளியேறுவதோ மன்கவுல் அன்வாரில் ஓதினேன் என்று சொல்வதில்லை. மாறாக லால்பேட்டையில் ஓடி முடித்திருக்கிறேன் என்றுதான் லால்பேட்டையின் மீது ஒரு பற்றோடும் பாசத்தோடும் உரிமையுடனும் லால்பேட்டையோடு ஒரு உறவுடனும் சொல்ல கேட்கிறோம். ஒரு பெரிய காரணம். இந்த மதரசாவின் காரணமாக நாம் பெற்றிருக்கும் பேரும் புகழும் பாராட்டும். இதற்கே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த உன்னதமான அந்த புகழ் அது தொடர வேண்டுமா வேண்டாம்? லால்பேட்டை எங்களுக்கு சொந்தம். அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளில் ஒரு சொந்தம் வெளிப்படும், ஓர் உறவு மலரும். வார்த்தை ஜாலங்களாக அல்ல, உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வெளியான சொற்களோடு உரிமையோடு அந்த சொற்றொடர்கள் அமைந்திருக்கு. 50 ஆண்டு காலங்களாக மட்டுமல்ல, லால்பேட்டையில் எப்போது மௌலவி ஆலிம், மௌலவி சனதுகள் வழங்கப்படுவது துவங்கியதோ அப்போது பட்டம் பெற்ற பழைய ஆளும் பெருமக்கள் கூட இன்றும் லால்பேட்டையிடம் ஒட்டி உறவாடி, சொந்தம் கொண்டாடி, பாசநேசத்துடன் ஒன்றிணைந்து வாழ்கின்ற காட்சியை கண்ணால் காண்கின்றோம், கல்வியிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம், கடந்த 150 ஆண்டு காலங்களால் லால்பேட்டை மக்கள், குறிப்பாக தாய்மார்கள், அந்த ஓதர பிள்ளைகளை தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் மேலாக நினைக்கும். சமைத்த உணவின் முதல் உணவை அந்த ஓதர பிள்ளைகளுக்காக பாசத்தோடு பொறுத்தளித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதுதான் காரணம். சமையல் நடக்கும் போது வீட்டில் உள்ள பச்சை குழந்தைகள் பசியால் கொடுத்தால் கூட அவர்களை கட்டி கொடுத்து ஆறுதல் கூறி சமாதானப்படுத்திவிட்டு வீட்டில் சமைத்த முதல் உணவை இருப்பதில் பிறந்ததை அந்த ஓதர பிள்ளைகளுக்கு மதரசாவிலிருந்து கொடுத்தனுப்பப்பட்ட டிஃபன் கேரியரில் போட்டு வெளியில் வைத்துவிட்டு தான் வீட்டினருக்கும் அந்த பச்சை குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பசியாக்குவது லால்பேட்டையின் பண்பாடு மிக்க பாரம்பரியமான செயல்பாடுகளில் ஒன்றாகும். பெருமிதம் கொள்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் இப்போது தளர்வு ஏற்பட்டிருக்கிறதா, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அது நம்முடைய கல்வி சான்று. அன்பானவர்களே, பெற்றெடுத்த தாயின் பாதத்திற்கு அடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்வாக்கில் கேட்ட லால்பேட்டையின் பிள்ளைகளான எங்களுக்கும் சொர்க்கம் அந்த லால்பேட்டையின் தங்க தாய்மார்கள் பாசத்தோடு ஊட்டிய முற்றிலும் ஹலாலான உணவுகளின் மூலமாக தான் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும். பெற்றெடுத்த தாயின் பாதத்திற்கு அடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்ற நபிகளார் அவர்களின் அருள்வாக்கில் கேட்ட லால்பேட்டையின் பிள்ளைகளான எங்களுக்கும் சொர்க்கம் அந்த லால்பேட்டையின் தங்க தாய்மார்கள் பாசத்தோடு ஊட்டிய முற்றிலும் ஹலாலான உணவுகளின் மூலமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும். இந்த உணவுகளும் உணர்வுகளுமே லால்பேட்டையில் ஓடிய 1000 பிள்ளைகளை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழிமாறுகளின் வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே வாழ செய்திருக்கிறது என்று நிச்சயம் கூறினார் சொல்கிறார்கள். அதில் தன்னை இந்த நிச்சயம் கூறினார். அது நிச்சயம் மிகையான கருத்தது. அனுபவம் இந்த எளியவனை எப்படி சொல்ல வைத்திருக்கிறது.
மன்னிக்கவும். ஒரு விருந்தாளிக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதற்கு வீட்டுக்காரருக்கு தோசையுடன் தாய்மார்களை பார்த்து பார்த்து பிடித்து போன நமக்கு சலிக்காமல் தலைக்காமல் தொழிலில்லாமல் தோன்றிவிடாமல் சார்பு போக்குகள் சொல்லாமல் லாம்பேட்டையின் வீடுகளில் வாழும் தாய்மார்கள் ஓதர பிள்ளைகளுக்கு 150 ஆண்டு காலமாக தொன்று தொட்டு 3 வேளைகளும் சில வீடுகளில் 2 வேளைகளும் உணவளித்து அந்த ஓதர பிள்ளைகளின் துவாக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது லால்பேட்டையின் தாய்மார்களுக்கு மட்டுமே சொந்தமான வீடாகும். அவர்கள் ஓதுகின்ற காலத்திலே அவர்கள் உணவுக்கு அந்த வீட்டையும் கூட இந்த பத்திரிகை நினைவு கூறுகிறார்கள். ஒவ்வொரு மாணவரையும் அவரது வீட்டு பிள்ளையாக ஏற்று உணவளித்ததை போல என்னையும் மருவும் கருத்தாளத்தை அப்துல் கரீம் ஹாஜியாரின் குடும்பத்தார் 3 ஆண்டு காலம் தம் வீட்டு பிள்ளையாக அதற்கும் மேலாக கருதி பாசத்தோடும் உறவு கொண்டாடி உணவளித்த அந்த நேசங்களின் நினைவுகளை இன்றும் மறக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரையும் என்றும் மறக்காது. நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் முடித்துக் கொள்கிறேன். இவைகளெல்லாம் நமக்கு ஒரு டானிக் போன்று சத்தான மாத்திரைகள் போன்று என்பதற்காக நான் படிக்கின்ற இந்த விஷயங்கள் இது உங்களுடன் இருந்துவிடக்கூடாது. மாறாக வராத எத்தனையோ ஆயிரம் நம்முடைய சகோதரர்கள் சொல்லி இந்த 150வது ஆண்டு விழாவை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு உண்டான உற்சாகம் ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கிறோம். இந்த செய்திகள் 6 மாத காலமாக உலகம் பூராவும் போய் கொண்டிருக்கிறது. லால்பேட்டையில் இருக்கின்ற நமக்கு தெரிகின்றதா? நாம் படித்திருக்கிறோமா? வணிகர்களும் கூட உணவளித்தார். தலைப்பு லால்பேட்டைக்கு சொந்தமான இந்த பாரம்பரியமிக்க பண்பாடுகள் அவ்வூரில் ஹோட்டல்கள் நடத்துபவர்களிடம் கூட பதிந்திருக்கின்றன என்பதற்கான சான்று தானே. ஊரில் உள்ள பெரும்பாலான ஹோட்டல்களில் இருந்து மாணவர்களுக்கு குறிப்பாக மோலவி 6 பாதில் பட்டம் பெறும் இறுதி வகுப்பு மாணவர்களுக்கு லால்பேட்டை ஃபேமஸ் சூடான வீட்டு புரோட்டாக்கள் நாள்தோறும் டிஃபன் கேரிகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த எளியவனுக்கும் அப்படி ஓராண்டு காலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்த கடை ஒன்றில் இருந்து நாட்டா வந்து கொண்டிருந்ததை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் எத்தனை விஷயங்கள் அல்லாமா கலீல் அஹ்மத் ஹஜ்ரத் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார்கள். மௌலவி மர்ஹூம் அப்துல் அஜீஸ் சாஹிப் அவர்கள் வீட்டில் தான் 7 ஆண்டுகளும் சாப்பிட்டேன். அல்லாமா கலீல் அஹ்மத் சொல்கிறார், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நான் தான் அதெல்லாம் பெருமை சொல்கிறேன். அப்துல் அஜீஸ் அவர்களது துணைவியார் மிகப்பெரிய தக்வா உடையவர்கள், பூஜான் என்று சொல்வார்கள், பேணுதலுடையவர்கள். பெரிய பள்ளியை ஒட்டிய முதல் வீடு. இப்போது அந்த வீடு பள்ளியுடன் சேர்ந்து விட்டது. 7 ஆண்டுகளில் முதல் 3 ஆண்டுகள் வீட்டில் போய் சாப்பிட்டேன். எப்போதுமே நான் போகாமல் அவர்கள் சாப்பிடவே மாட்டார்கள். நான் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் வாங்கம்மா என்று அவர்கள் இனிப்பாக வரவேற்பது இப்பவும் கேட்கிறேன். ஓதற்கில்லையாக என்னை சிறுவனாக எண்ணி வாங்கம்மா என்று அவர்கள் இனிப்பாக வரவேற்பது இப்போதும் கேட்கிறது. அவர்கள் வீடு ஒரு மக்தபாகவே காட்சித்தோம். ஏராளமான குழந்தைகளுக்கு நன்மை கருதி மட்டும் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இடையில் ஒரு பிராக்கெட்டில் சில விஷயங்கள் சொல்றாங்க. எங்கள் ஊரில் ஓதுகிற மாணவர் சாப்பிட வந்தால் ஒரு துண்டு பாயை விரித்து ஒரு துண்டு கறியுடன் ஒரு துண்டு இடத்தில் தனியாக உட்கார வைத்து விடுவதை பார்த்திருக்கிறேன். அதற்கு அவர்கள் இந்த லால்பேட்டையோடு தங்களுடைய ஊரில் உண்டான மதரசாக்களில் ஓதுகின்ற அந்த மாணவர்களுக்கு சொந்த ஊராக இருந்தும் கூட அங்கு நடைபெறுகின்ற ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். எங்கள் ஊரில் ஓதுகிற மாணவர் சாப்பிட வந்தால் ஒரு துண்டு பாயை விரித்து ஒரு துண்டு கறியுடன் ஒரு துண்டு இடத்தில் தனியாக உட்கார வைத்து விடுவதை பார்த்திருக்கிறேன். இவர்கள் வீட்டிலோ நான் போன பின் என்னோடு சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிடுவார்கள். சாப்பாடு எளிமையானது என்றாலும் உபசரிப்பு உற்சாகமாக இருக்கும். லால்பேட்டையில் இன்று வரை கூட உணவு கொடுப்பவர்கள் மாணவர்களை தம் வீட்டு பிள்ளைகளாகவே கருதுகிறார்கள் என்பது என்றும் கிடைக்க முடியாத பாரம்பரிய கலாச்சாரமும் உயரிய பண்புமாகும். அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்தில் விசேஷமான உபசரிப்பை அருள்வானார். எத்தனை உலமா பெருமக்கள் நம்முடைய மாணவர்கள் ஓதுகின்ற காலத்தில் அவர்கள் சாதாரணமாக நமக்கு சரியாளம் வந்தானவர்களே
ஆனால் இங்கிருந்து பெற்ற பின்பு கொடுக்கப்பட்ட அஸ்திவாரம் அவர்களை பண்பாளர்களாக வழியுள்ளாக்களாக ஆகும். நிச்சயமா அந்த துவாக்களுக்கு அவர் துவா செய்யாவிட்டாலும் அவர் செய்கின்ற சேவைகளுக்கு கிடைக்கின்ற அந்த நன்மைகளில் நமக்கு ஏராளமான பங்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாஸ்தாவில் அக்கால வழக்கப்படி மொத்தமான தோசை நாட்டு சர்க்கரையில் லால்பேட்டை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றார். பக்கத்து வீட்டு பையன் எப்போதாவது வரும்போது உங்கள் வீட்டில் என்ன நாஸ்தா என்று கேட்பார்கள். எனக்கு நாஸ்தா கொடுப்பவர் அவன் நெய்ச்சோறு என்று சொல்வதாக என் காதிலே வரும். நான் மனதில் ஏன் இவர்கள் நெய்ச்சோறு தான் சமைப்பதில்லை என்று நினைத்துக் கொள்வேன். வெறும் தோசையாக கொடுக்கிறார்களே, பக்கத்து வீட்டில் நெய்ச்சோறு என்று சொல்கிறார்களே. பையன் தானே, ஒரு ஆசை எனக்கு. சில மாதங்களுக்கு பிறகுதான் தெரிந்தது அது நெய்ச்சோறு அல்ல, நீர்ச்சோறு, பழைய சோறு. நானாக பெருமூச்சு விட்டுக் கொண்டேன். இன்னும் மதரசாவில் சேரவில்லை. ஜாமியா மஸ்ஜித் வராண்டாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அறிவித்தவர்கள் நம்முடைய மதரசாவை பற்றி நிறைய உலமாக்கள் எத்தனையோ கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள், எத்தனையோ பயான்களில் சில மண்பையில் உலமாக்கள் அவர்களை அறியாமலேயே தங்களுடைய பயான்களை நம்முடைய ஊரை பற்றி பேசாமல் இருப்பது இவ்வளவு பெரிய உயர்வுக்கும் உன்னதத்திற்கும் காரணமான மதரசா நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் வெற்காத பிள்ளைகள் ஆயிரக்கணக்கில் நமக்கு இருக்கிறார். வேண்டுமானால் நீங்கள் சொல்லி பாருங்கள், எங்கேயாவது சென்று நான் லால்பேட்டை என்று சொன்னால் உடனே உங்களை அப்படியே கட்டி அனுப்பி விடுவார். எங்காவது ஒரு இமாம் இருந்தார், நம்முடைய மதரசாவில் ஓதிவர்களாக இருந்தார். இந்த சிறந்த பாக்கியத்தை நாம் அடைந்த 150வது ஆண்டை கொண்டாட இருக்கிறோம் என்றால் இந்த கொண்டாட்டம் நம்முடைய முன்னோர்களுக்கு கிடைத்த அந்த பெயர் புகழ், அந்த பெயர் புகழ் நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டுமா வேண்டாம்? இப்போது ஓதுகிற இந்த மாணவர்கள் இவர்கள் பெரிய மனிதர்களாக ஆகி, பத்திரிகை ஆசிரியர்களாக ஆகி, பேச்சாளர்களாக ஆகி அவர்கள் துவா செய்ய மாட்டார்களா? அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்காதா? ஆனால் பொதுப்போக்காக இருக்கிறோம், கவனக்குறைவாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்த ஒரு காரியத்தை செய்கிறான். அங்கே அவனுக்கு இஸ்ராப் செய்வதில்லை, வீண்வெறியும் தெரிவதில்லை. அல்லாஹ்வுடைய நியமத்தை உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக தீனுடைய எளிமை என்றால் ஏதோ சாதாரணமான பிச்சைக்காரர்களும் முத்தாபர்களும் ஏழை மக்களும் ஓதக்கூடிய கல்வி என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த தீனுடைய கல்வியின் மகத்துவத்தை உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக நாம் எத்தனை லட்சம் அல்ல எத்தனை கோடியை செலவு செய்தாலும் கூட நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இது இஸ்ராஃபில் வரவே வராது. இஸ்ராஃப் என்பதற்கு இலக்கணம் இல்லை. செய்யப்படுகின்ற அந்த செலவுகள் அதற்கு உண்டான அந்த பயன்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ராஃபிற்கு வராது. மௌலானா அல்லாமா சஃபியுத்தீன் உஸ்மானி இப்போதும் இருக்கிறார்கள் பாகிஸ்தானில். அவர்கள் பெரிய மனிதர்கள். முஃப்தி ஷஃபி சாஹிபுடைய மகனார். உலக அளவிலே அவர்கள் மிக பிரபலியமானவர்கள். புதிதாக நவீனமாக உண்டாகின்ற எல்லா சட்டங்களுக்கும் மார்க்க ரீதியில் பதில் சொல்பவர்கள். அவர்களை பார்த்து ஒருவர் கேட்டார், ஹஜ்ரத், நீங்கள் பெரிய மனிதர்களாக இருக்கிறீர்கள், ஜனங்கள் எல்லாம் உங்களை வலியுள்ளாவுடைய அந்தஸ்தில் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய பயண ஏற்பாடு இருக்கிறது, அது எனக்கு நெருடலாக இருக்கிறது. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகுவதற்கு சாதாரணமான புகை வண்டியிலே பஸ்ஸில் போனால் 100 ரூபாய் ஆகும். ஆனால் உங்களுடைய பயண செலவு அது 1000 ரூபாயாக ஆகிறது. 100 ரூபாய்க்கு போக வேண்டிய அந்த ஊருக்கு 1000 ரூபாய் செலவு செய்து நீங்கள் போகிறீர்களே, இது இஸ்ராஃப் இல்லையா சொன்னார்கள். நான் சாதாரணமான வண்டியில் போனால் அந்த பயண கலைப்பின் காரணமாக அதற்காக ஒரு நாள் நான் ஓய்வு எடுக்க வேண்டும். போன இடத்திலே நான் உடனே வேலையை செய்ய முடியாது. அப்படியே செய்துவிட்டாலும் நான் ஊருக்கு திரும்பி வந்து 2 நாள் 3 நாள் ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் அந்த ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அந்த உயர்ந்த 10 கிளாஸில் போகும்போது காசுகள் கூடத்தான்
போகும்போதே வேலைகளை செய்து கொண்டு கிதாபுகளை பார்த்து கொண்டு கட்டுரைகளை எழுதி கொண்டு போன மறுநிமிஷமே நான் வேலைகளை செய்துவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தால் கூட அந்த தீனுடைய வேலையில் குறைவு ஏற்படுவதில்லை. ஆகவே 1000 ரூபாயுடைய அந்த செலவு இருக்கிறது, அது 10,000 அல்ல லட்சம் லட்சமான கோடியுடைய பயனை தருகிறது. எனவே காசு கூடுதல் என்பதை மட்டும் பார்த்து விடாதீர்கள், ஏற்படக்கூடிய பயனை பாருங்கள், அதனால் ஏற்படக்கூடிய மகத்துவத்தை பாருங்கள். பல லட்சம் ரூபாயா 150வது ஆண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு செலவு செய்ய வேண்டுமா என்றெல்லாம் சிலர்கள் பேசுவதாக காதல் விழுகிறது. ஆனால் மனது கஷ்டமாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற நாம் நிச்சயமாக இஸ்ராப் அல்ல, இந்த தீனுடைய எளிமை உலகத்திற்கு மகத்துவமிக்கதாக காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் தளர்ந்து போய் தீனுடைய எளிமுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பாமல் எத்தனையோ பணக்காரர்கள் வேண்டுமானால் காசு தருகிறோம், பணம் தருகிறோம், எங்கள் பிள்ளைகளை தரமாட்டேன் என்று உறுதி கொண்டவர்களை போன்றிருக்கிறார்கள். பயமாக இருக்கிறது. மறுதாக்கல் நிலைகளை பார்த்தால் இப்படியே போனால் அடுத்த தலைமுறை அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரிஜினல் ஆண்கள் கிடைப்பார்களா? ஏன் ஒரிஜினல் ஆண்கள் என்று சொல்கிறேன் என்றால், மதரசாவிலே இப்போது பொதுமக்களோடு சேர்ந்த ஆளுங்களும் அந்த மதரசாவை ஏறக்கூடிய காலேஜுகளாக பள்ளிக்கூடங்களாக ஆக்கி உலகத்தில் நிறைய சம்பளங்கள் கிடைக்கக்கூடிய பாடப்பிரிவுகளை உண்டாக்கி இங்கிருந்து 5 ஆண்டுக்கு பின்போ 7 ஆண்டுக்கு பின்பு போனால் அந்த 30,000 50,000 சம்பளம் கிடைக்கக்கூடிய அந்த வேலைக்குத்தான் போகிறார்களே தவிர இமாமத்திற்கு வருவதில்லை, கருத்துக்கு வருவதில்லை, இதனுடைய பேச்சுக்கு வருவதில்லை. கற்பனை செய்து பாருங்கள். இப்போதே இமாம் பஞ்சம், இப்போதே முஅத்தின் பஞ்சம், ஏதோ கிடைக்கிறார்கள், ஓப்பலாக்கள் கிடைக்கிறார்கள். ஆனால் இதே நிலை நீடித்தால் மதுசாக்களின் நிலை இப்படிப்பட்ட ஒரு தளர்ந்த நிலையில் போனால் நிலைமை என்னாகும்? நம்முடைய மதரசாவை பற்றி கூட என்னுடைய அருமையான சகோதரர்கள் எல்லாரும் அதிகமாக வர வேண்டும் என்றால் மாற்றங்கள் செய்யுங்கள், அதை கொண்டு வாருங்கள், படிப்பை சேருங்கள், இப்படி செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். இதுவரையும் நாம் அதை செய்யாமல் எதிர்ப்புடன் நாம் பலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கடைசி வரை நம்முடைய மதரசாவை தீனுடைய இல்முக்காகவே காலிசாக ஆக்கி, மாணவர்கள் எண்ணிக்கையும் பெரிதல்ல, அது 5 பேர். என்னுடைய உஸ்தாத் மௌலானா அப்துல் சலாம் என்று சொல்வார்கள், திருச்சியிலே நான் இருந்து வருகிறேன், 5000 பேர் வருகிறோம், 500 பேர் வருகிறோம், இதெல்லாம் கணக்கல்ல. 5 பேர் வெளியானாலும் சரி, அவர் முறையாக வெளியானால் 5000 பேருடைய வேலையை செய்வார். ஆனால் 5000 பேர் வெளியாகி அது சாதாரணமான குப்பைகளாக இருந்தால் என்ற வேலை நடைபெறாது. ஆகவே எண்ணிக்கை பெறுதல்ல, மாறாக திறமை, அந்த ஆதார் ஒழுக்கம் இதுதான் அசல் என்பதை நினைவில் கொண்டு இந்த நேரத்தில் இந்த 150வது ஆண்டு விழாவை எப்படி நாம் சிறப்பாக முறையாக பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதை ஆலோசனை செய்வதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். உற்சாகத்துடன் தாங்கள் எல்லாம் ஆலோசனை செய்து நல்ல முறை நடப்பதற்கு உண்டான முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த ஜாமியாவுடைய நாசிர் என்ற முறையில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாசல் தாவானா